கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு வாழ்த்தல் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த புதிய நாளிலும் அப்பா உங்களை புதிய நன்மையினாலும் புதிய கிருபையினாலும் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த காலை நேரத்திலும் நான் எந்த ஸ்டெப் எப்படி எடுத்து வைக்கிறதுன்னு தெரியல, என் எதிர்காலம் எப்படி இருக்குன்னு தெரியல, ஒரே குழப்பமான சூழ்நிலை இருக்கு, எனக்கு ஒரு விடுதலை வராதா, என்னை வழி நடத்துறதுக்கு ஆள் இல்லையே, நான் என்ன செய்வேன் அப்படின்னு சொல்லி நீங்கள் அநேக காரியங்களை குறித்து கவலைப்பட்டு திகைத்து கொண்டு பார்த்து கொண்டு இருக்கலாம். இந்த காலை நேரத்தில் அப்பா உங்களுக்கு ஒரு அருமையான வாக்குத்தத்தத்தை கொடுக்குறாங்க. ஏசாயா 58 அதிகாரம் 11 ஐசாயா 58 சாப்டர் verse 11. கர்த்தர் நித்தமும் உன்னை நடத்தி. அப்போ இந்த காலை நேரத்தில் சொல்கிறாங்க, நான் உங்களை நித்தமும் நடத்துவேன் என்று சொல்லுகிறார். என்னை யார் வழி நடத்துவா அப்படின்னு சொல்லி கலங்கி கொண்டிருந்தீங்கல்ல, அப்பா உங்களுக்கு தான் சொல்கிறாங்க, நான் உங்களை வழி நடத்துவேன். உங்களை சங்கீதம் 32:8 சொல்வது போல, நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன், உன்மேல் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்வேன் என்று சொல்லியிருக்கிறார். இங்கேயும் ஏசாயா 58:11 சொல்கிறார், நான் உன்னை நடத்துவேன். அதனால் நீங்கள் எதிர்காலத்தை குறித்து கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை. உங்களுக்கு விரோதமாக 1000 மந்திரதந்திர கிரியைகள் எவ்வளோ வேணாலும் என்ன வேணாலும் செய்யலாம், அவைகள் உங்கள் கிட்ட வருமே தவிர அது உங்களை தொடவே முடியாது. அப்பா எல்லாவற்றிலையும் உங்களை பாதுகாப்பார். பக்கம்தான் வர முடியும், ஆனால் உங்களை ஒன்றும் செய்யாது. அதனால் நீங்கள் எதை குறித்தும் கலங்கவும் வேண்டாம், திகைக்கவும் வேண்டாம். அப்பா சொல்கிறாங்க, மகா வறட்சியான காலங்களில் உன் ஆத்துமாவை நான் திருப்தியாக்குவேன். பஞ்ச காலத்திலையும் அப்பா உங்களை திருப்தியாக்க வல்லவராக இருக்கிறார். ஈசாக்கு ஆதியாகமம் 26 அதிகாரத்தில் உலகமே பஞ்சத்தில் இருக்குது. அந்த பஞ்ச காலத்திலையும் அப்பாவுடைய வார்த்தையின்படியே அவன் விதை விதைக்கிறான். அவன் விதை விதைக்கும் பொழுது அந்த விதையை அப்பா 100 மடங்கு ஆசீர்வாதத்தை கொடுக்குறார். 1 மடங்கு ஆசீர்வாதம் வந்தாலே பெரிய விஷயம். ஆனால் அப்பா எவ்வளோ அற்புதமாக அந்த ஊரார் எல்லாரும் ஆச்சரியப்பட வண்ணமாக இந்த அற்புதத்தை செய்தாங்க. இன்றும் அதே போல தான் உங்களுக்கும் அற்புதத்தை செய்து உங்கள் சொந்தக்காரங்க, இனத்தார், ஜனத்தார் எல்லாம் பார்க்கும்படி அப்பா உங்களை பலுகி பெருக பண்ண செய்வாங்க. உன் எலும்புகளெல்லாம் நிலமுள்ளதாக்குவார். நீ நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தை போலும் வற்றாத நீர் ஊற்று போல இருப்பாய். நீர்ப்பாய்ச்சலான தோட்டம் எப்பொழுதும் எப்படி இருக்கும்? நல்ல செழிப்பாக இருக்கும். வற்றாத நீரூற்று எப்பயும் நீரூற்று இருந்தால் அங்கேயும் எப்பயுமே ஒரு செழிப்பு இருக்கும். அதே போல தான் உங்கள் வாழ்க்கையை அப்பா நான் செழிப்பாக மாற்றுவேன் என்று சொல்லுகிறார். யோபு 5:20, ஜோப் 5:20 பஞ்ச காலத்தில் அவர் உம்மை மரணத்திற்கும் யுத்தத்திலே பட்டயத்தின் வெட்டுக்கும் விலக்கி மீட்பார். அதுதான் அப்போ ஆல்ரெடி சொன்னாங்க, உங்களுக்கு விரோதமாக எவ்வளோ மந்திர தந்திரம் செய்தாலும் சரி, உங்களுக்கு விரோதமாக ஆயுதத்தையே ஏந்தி கொண்டு வந்தாலும் சரி, அவைகள் உங்களை மேற்கொள்ள மாட்டாது, நான் உங்களை பாதுகாப்பேன் என்று சொல்லியிருக்கிறார். சங்கீதம் 33:19 அப்பா அதே தான் சொல்லுவாங்க. சாம்ஸ் 33:19 பஞ்சத்தில் அவர்களை உயிரோடு காப்பார். நீங்கள் அழிஞ்சு போயிடுவேன், அவ்வளோதான், செத்து போயிடுவேன்னு சொல்லிலாம் நீங்கள் நினைத்து கொண்டு இருக்கலாம். அப்பா உங்களை அந்த நிலைமைக்கு விடவே மாட்டார். சிலர் தற்கொலைக்கு நேராக பிரச்சனைகளை பார்த்து பயந்து தற்கொலைக்கு நேராக கூட நீங்கள் பார்த்து கொண்டு இருக்கலாம். இன்றைக்கி இந்த செய்தியை கேட்டு கூட நம்ம சூசைட் பண்ணிக்கலாம். கடைசியாக என்னதான் இவங்க ஏசப்பா பற்றி சொல்கிறாங்கன்னு கேட்டுட்டு சூசைட் பண்ணலான்னு கூட நீங்கள் பார்த்து கொண்டு இருக்கலாம். அப்பா எல்லாவற்றையும் மாற்ற வல்லமையுடைய தேவனாக இருக்கிறார். இன்றைக்கி உங்களுக்கு இருக்கிற அந்த பிரச்சனை உங்களுக்கு தான் பிரச்சனை, அப்பாவுக்கு அது பிரச்சனையே இல்லை. நீங்கள் அப்பாவை முழு இருதயத்தோடு தேடினீங்கன்னா அந்த பிரச்சனையை மாற்ற அப்பாவுக்கு வல்லமை உண்டு. நீங்கள் கடன் பிரச்சனைக்காக தூக்கு போடலான்னு நினச்சிங்கன்னா அந்த கடன் பிரச்சனை உங்களுக்கு தான் பிரச்சனை, அவருக்கு பிரச்சனையே இல்லை. நீங்கள் அவரை உண்மையாக தேடினீங்கன்னா கண்டிப்பாக அவர் உங்களுக்கு எல்லா தேவைகளையும் சந்திக்க வல்லமை உடையவராக இருக்கிறார். நாட் ஒன்லி த மணி, உங்களுக்கு குழந்தை பாக்கியம் வேணுமா, குழந்தை பாக்கியம் தருவாங்க. பிள்ளைகளுக்கு திருமணம் நடக்கணுமா, திருமணத்தை செய்வாங்க. உங்களுக்கு ஒரு நல்ல வீடு வேணுமா, நிச்சயமாக தருவாங்க. ஏன்னா உங்களுக்காக அப்பா கல்வாரி சிலுவையில் உயிரே கொடுத்துருக்காங்க. நீங்கள் நித்தியமாக அப்பா கூட பரலோகத்தில் இருக்கணுன்றதுக்காக உயிரே கொடுத்துருக்காங்க. அப்போ இந்த பூலோகத்தில் வாழ்கிறதுக்கு தேவையானது கொடுக்க முடியுமா, முடியாதா? இதுதான் சத்தியம். இந்த பூலோகத்தில் வாழ்கிறதுக்கு தேவையான வீட்டை கொடுப்பாங்க, நல்ல பிள்ளைகளை கொடுப்பாங்க, நல்ல ஆரோக்கியத்தை கொடுப்பாங்க. இப்படி என்னென்ன உங்களுக்கு தேவையோ எல்லாவற்றையும் அப்பா உங்களுக்கு கொடுக்க வல்லமையுடையவராக இருக்கிறாங்க. சங்கீதம் 34:10 கூட பார்த்தீங்கன்னா அப்பா சொல்லுவாங்க, சிங்கக்குட்டிகள் தாழ்ச்சி அடைந்து பட்டினியாக கிடக்கும், ஆனால் அப்பாவை தேடுகிறவர்களுக்கோ ஒரு நன்மையும் குறைவு படாது. ஏசப்பாவை நீங்கள் தேடும் பொழுது உங்களுக்கு ஒரு நன்மையும் குறைவு படாது. ஏசாயா 49 அதிகாரம் 10 ஐசாயா 49:10 அவர்கள் பசியாய் இருப்பதும் இல்லை, தாகமாய் இருப்பதும் இல்லை, உஷ்ணமாகிலும் வெயிலாகிலும் அவர்கள் மேல் படுவதும்
இல்லை. அவர்களுக்கு இறங்குகிறவர் அவர்களை நடத்தி, அவர்களுக்கு இறங்குகிறவர் யாரு? நம்ம அப்பா தான். உங்களுக்கு இறங்கி அப்பா உங்களை நடத்தி உங்களை எங்கே கொண்டு போகிறாங்களாம்? நீரூற்றுகளிடத்தில் கொண்டு போய் விடுவார். ஏற்கனவே அங்கே 58:11 ஏசாயாலையும் பார்த்தோம். நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தை போலும் வட்டாத நீரூற்று போலவும் இருப்பான்னு சொன்னார். இங்கேயும் நீரற்றண்டைக்கு அப்பா உங்களை அழைத்து கொண்டு வராங்க. கடைசியாக ஒரு வசனம் பார்க்கலாம். சங்கீதம் 48:14 வசனம். Psalms 48:14. இந்த தேவன் என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்களிலும் நம்முடைய தேவன் மரண பரியந்தம் நம்மை நடத்துவார். அல்லேலூயா. அப்போ எவ்வளோ அருமையான வார்த்தை சொல்கிறாங்கல்ல. மரண பரியந்தமும் உங்களை நடத்தப்பா வல்லமை உடையவராக இருக்கிறார். இன்றும் அநேகர் புதுசாக பார்த்துக்கிட்டு இருக்கிறீங்க. ஏசப்பாவை ஏற்றுக்கொள்ளாமல் இருந்தீங்கன்னா உள்ளத்தின் ஆழத்திலேருந்து கூப்பிடுங்க. ஏசப்பா என் இருதயத்துக்குள்ளே வாங்கன்னா இப்போ உங்கள் இருதயத்துக்குள்ளே வந்துடுவாங்க. இந்த பூமிக்கு தேவையான ஆசீர்வாதத்தையும் கொடுப்பாங்க, நித்திய ஜீவனான பரலோகத்தையும் அப்பா உங்களுக்கு தருவாங்க. இப்பொழுது நாம் கண்களை மூடி கல்வாரி சிலுவை பார்க்கலாமா? அன்பின் பரலோக தகப்பனே, உங்களுடைய பிள்ளைகளோடு கூட பேசுனீங்க. அவங்களுடைய எல்லா பிரச்சனைகள், போராட்டங்கள் எல்லாவற்றையும் எடுத்து போட்டு அவங்களுடைய பஞ்ச காலத்தை, அது பொருளாதாரத்தில் இருக்கலாம், எந்த எல்லையில் அவங்க பஞ்சமாக இருக்கிறாங்களோ அந்த பஞ்சத்தை எல்லாம் நான் நீக்கி போடுவேன் என்று நீர் பேசினதுக்காக நன்றி. எல்லாவற்றையும் இந்த நேரத்தில் நீர் மாற்றி போடுகிறீரப்பா. அவங்களுடைய வியாதிகள் எல்லாவற்றையும் மாற்றி போடுகிறீர். உங்களுடைய தலைமுலால் அவர்களுக்கு சுகத்தை தருகிறீர். இந்த வியாதியிலேருந்து எனக்கு ஒரு விடுதலை கிடைக்காதான்னு உங்களுடைய பிள்ளைகள் இப்போது ஏக்கத்தோடு பார்த்து கொண்டு இருக்காங்கப்பா. அவங்க பார்த்து கொண்டிருக்க இந்த நேரத்திலே உங்களுடைய தலைமுள்ள கரம் இப்பொழுது அவங்களை தொட்டு கொண்டு இருக்கிறதுக்காக நன்றி. உங்களுடைய வல்லமை இப்பொழுதே ஒரு மின்சாரத்தை போல் அவர்களுக்குள்ளே இறங்குகிறதற்காக இந்த நொடி அவங்க எந்த பலவீனத்தோடு பார்க்குறாங்களோ இப்பொழுது தெய்வீக சுகம் உண்டானதற்காக நன்றி அப்பா. மறித்தே போயிருந்தாலும் உயிர்த்தில் இதன் வல்லமை இறங்கி உயிரோடு எழுப்புகிறதுக்காக நன்றி. கிரியேட்டிவ் மிராக்கள் நடந்து கொண்டு இருக்கிறதுக்காக, கண்கள் உருவாகிறதுக்காக, காதுகள் உருவாகிறதுக்காக, மூக்கு உருவாகிறதுக்காக, நாக்கு உருவாகிறதுக்காக, இன்னும் அவர் சரீரத்தில் எந்தெந்த உறுப்புகள் இல்லை என்று பார்த்து கொண்டிருக்கிறாங்க எல்லா உறுப்புகள் இப்பொழுதே உண்டாகிறதுக்காக நன்றி அப்பா. இந்த நொடியே நீர் அற்புதத்தை செய்கிறீர். இயற்கைக்கு மேற்பட்ட அற்புதங்கள், அதிசயங்கள் இப்பொழுதே அவர்களுக்குள்ள நடந்து கொண்டிருக்கிறதுக்காக நன்றி தகப்பனே. அதே போல் வீடு இல்லையேன்னு பார்த்து கொண்டிருக்க பிள்ளைகளை நல்ல அருமையான வீட்டை கொடுத்து நீங்கள் ஆசீர்வதிக்கிறீங்கப்பா. ஒரே கடன் பிரச்சனையாக இருக்குன்னு அழுது பார்த்து கொண்டு இருக்கீங்க. உங்கள் கடன் பிரச்சனை எல்லாவற்றையும் அப்பா மாற்றி போடுறாங்க. தற்கொலை நேராக பார்த்து கொண்டு இருந்தீங்கல்ல, இப்பொழுது உங்களுக்கும் எந்த காரியத்தை குறித்து நீங்கள் கலங்கி இந்த முடிவு எடுத்தீங்களோ அந்த காரியம் இப்பொழுதே சுமூகமாக முடிந்து விட்டது, சமாதானமாக முடிந்து விட்டது. நீங்கள் பாருங்கள், இந்த அற்புதத்தை ஏசப்பா இந்த நொடி உங்களுக்கு செய்துட்டாங்க. நன்றி தகப்பனே. உடைய பிள்ளைகளுக்கு அற்புதத்தை நீர் செய்து கொண்டு இருக்கிறதுக்காக, உடைய பிள்ளைகளுடைய பிஸ்னஸை ஆசீர்வதிக்கிறீரப்பா. பிள்ளைகளுடைய எதிர்காலத்தை பிரகாசிக்க பண்ணுகிறதுக்காக நன்றி. எல்லா மந்திர கிரியைகள் ஒன்றுமில்லாமல் நிர்மூலமானதுக்காக இந்த நாள் முழுவதும் உடைய கரம் அவளோடு கூட இருந்து வழி நடத்துகிறதுக்காக நன்றி. பார்த்து கொண்டு இருக்க கோடிக்கணக்கான உடைய பிள்ளைகளை ரட்சித்து ஆசீர்வதிக்கிறதுக்காக நன்றி அப்பா. இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதா. ஆமென், ஆமென். தொடர்ந்து பாருங்க, அநேகருக்கு ஷேர் பண்ணுங்க. எல்லோரும் ரட்சிக்கப்படட்டும், ஆசீர்வதிக்கப்படட்டும். உங்களுக்கு ப்ரேயர் பாயிண்ட்ஸ் இருந்தால் கமெண்ட்ஸில் போடுங்க. உங்களுக்காக ஜெபிப்பேன். ஏசப்பா உங்களுக்கு உடனே அற்புதத்தை செய்வாங்க. மீண்டும் நாளை காலை புதிய வாக்குத்தத்த செய்தியோடு கூட உங்களை சந்திக்கிறேன். அதுவரை அப்பா உங்களையும் உங்கள் குடும்பத்தை அளவில்லாமல் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.